நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜைலாம் எப்படி நடக்குது? அந்த சீதா என்ன பண்றா? அத சொல்லதாம கால் பண்ண. சொல்லு. அந்த சித்ரா தேவி சீதாவை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறா. இன்னைக்கு நான் தான் பூஜை பண்ண போறேன். இந்த வீட்ல நான் எடுத்து நடத்த போற முதல் பூஜை இதுதாமா. ஓ, ரொம்ப சந்தோஷம் பிரியா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுசும் இதுதான் நடக்கணும். சரிம்மா. அம்மா, அங்க பூஜைலாம் எப்படி நடக்குது? நான் ஒருத்தியா இருந்து என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா எப்ப வராரு எப்ப போறாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஆமா, நம்ம பக்கத்து வீட்ல இருக்காளே சாந்தி, அவங்க கிராண்டா பூஜை பண்ண போறாங்களாம். அவங்க வர சொல்லிருக்காங்க. நான் அங்க போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, அப்படியே பண்ணுமா. எனக்கு ஏதாவது தெரியலன்னா கால் பண்றேன். சரியா? பாய்மா. சரி, பாய். அக்கா, ரெடி அக்கா? இத வந்துட்டேன். வாங்க. வரேன். பாத்தீங்களா, எங்களோட உதவி இல்லாமலேயே எவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்கன்னு. நம்ம வீட்டுக்கு 2 மருமக வந்திருக்காங்கடா. காலையில இருந்து ஓடி ஆடி எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சிருக்காங்க. புகழ்ந்தது போதும் அத்தை. நாங்க பண்ணது தானே அவங்களும் பண்ணிருக்காங்க. இதுல புகழ்ந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? சித்ரா, அதை விடு. இப்ப பூஜை செய்யணும்னா சீதா வந்து ராம் பக்கத்துல நிக்கணும். தள்ளி நிக்கிறது நல்லவா இருக்கு? சீதா, சீதா. அத்தை, சீதா இந்த வீட்ல எப்படி இருக்கணும்னு ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணிருக்கோம். அத மறந்துட்டீங்களா? சித்ரா, அது தெரியும் சித்ரா. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பண்றதா இந்த பூஜை. நீயும் தேவராஜும், சுமித்ராவும் தியாகராஜும், ராமும் சீதாவும், ரவியும் பிரியாவும் எல்லாரும் சேர்ந்துதான் பூஜை பண்ணணும். இல்லத்த, சீதாவும் ராம் மட்டும் இந்த பூஜையில கலந்துக்க கூடாது. சித்ரா, சீதா விஷயத்தினால இந்த பூஜையை சந்தோஷம் இல்லாம செய்யக்கூடாது. அன்னைக்கு நீ சொல்றத நாங்க கேட்டோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ சொல்றதான் கேட்கணும்னு பிடிவாதமா இருக்க கூடாது. இது புருஷன் பொண்டாட்டி விஷயம். இதுக்கெல்லாம் நாங்க சும்மா இருக்க முடியாது. நீ ராமோட அம்மா. அவனோட துக்கம் சந்தோஷம் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுக்கும் முக்கியம். இத பாரு சித்ரா, பெரியவன் நான் இருக்கேன், அதுக்கு மேல அம்மா இருக்காங்க. அம்மா சொன்ன மாதிரி சீதாவையும் பூஜைக்கு கூப்பிடலாம். மாமா, நான் ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது சித்ரா. ஒன்னு இந்த வீட்டுல 32 வருஷமா பாத்துக்கிட்டு வரேன். இதுக்கு மேல புரிஞ்சுக்க புதுசா ஒண்ணுமே கிடையாது. சீதா முகத்தை பார்த்து கொஞ்சம் முடிவை மாத்திக்கேமா. சித்ரா,
உனக்கு நினைவு இருக்கா? நமக்கு கல்யாணமான புதுசுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்குள்ள சண்டை வந்து நாம பேசுறதை நிறுத்திட்டோம். அன்னைக்கு நவராத்திரி நான் உங்ககிட்ட பூஜை பண்ணவும் மாட்டேன், உங்ககிட்ட பேசவும் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த வருத்தத்துல நீ 2 நாளா சாப்பிடவே இல்லை. அந்த வேதனை உனக்கு தெரிஞ்சிருந்தோம் சீதாவையும் அந்த மாதிரி வேதனைப்பட வைக்க போறியா? ஒவ்வொரு நாளும் உனக்கு தைரியம் சொல்ல அம்மா கூட இருந்தாங்க. அதே மாதிரி தானே நீயும் சீதாவை பாத்துக்கணும். ஆனா நீ அவளை பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி தூரமா நிக்க வச்சிருக்க. அன்னைக்கு சண்டை வந்ததுக்கும் நீங்க பேசாம போனதுக்கும் காரணம் நான் இல்ல. பண்ணாத தப்புக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் அவமானப்பட்டேன். அது உங்களுக்கு தெரியாதா? இப்ப அந்த விஷயம்லாம் எதுக்கு சித்ரா? ஆக வேண்டியதை பாப்போம். சீதா தப்பு பண்ணிருக்கா, அதனால நீயும் ராமும் வருத்தப்பட்டிருக்கீங்க. அது நிஜம்தான். ஆனா அது அப்படியே வளர்க்கணுமா? அந்த கடவுள் எந்த சமயத்துல இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணானோ தெரியல. சரி, அதெல்லாம் விடு. சீதா சின்ன வயசுல இருந்து எப்பவும் அவங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு வந்திருக்கா. கிருஷ்ணன் மேல அவளுக்கு அதிகமா பக்தி இருக்கு. அதனால இந்த கிருஷ்ணர் பூஜையில சீதா புருஷன் கூட இல்லாம பூஜை பண்றது அவ்வளவு சரியில்லை சித்ரா. அத்தை, இந்த விஷயத்துல யார் எது சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சித்ரா, நீ என்னதான் சொன்னாலும் சீதா மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சீதா இந்த வீட்டுக்கு தகுந்த மருமகன்னு நீ எவ்வளவு நம்பிக்கையா சொல்லியிருக்க. அதனால சீதாவை எங்க எல்லார் கூடயும் வந்து பூஜை பண்றதுக்கு நீ சம்மதிக்கணும் சித்ரா. சித்தி, நான் என்னைக்குமே உங்களை எதிர்த்து பேசினதில்ல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் எந்த பூஜை நடந்தாலும் அண்ணி தான் முன்னாடி நின்று நடத்துவாங்க. அதனால அவங்க எல்லாம் பூஜை பண்ணா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சித்தி. தயவு செஞ்சு அண்ணியை பூஜை பண்ண விடுங்க சித்தி, ப்ளீஸ். சரி, என்னால பூஜை நின்னு போச்சுன்னு வந்துடக்கூடாது. சீதாவை ராம் பக்கத்துல நின்னு பூஜை பண்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா அது இன்னைக்கு மட்டும்தான். ரொம்ப சந்தோஷம் சித்ரா. சீதா வாம்மா. அத்தை, நான் எப்படி? சித்ராவே ஒத்துக்கிட்டா, அப்புறம் ஏன் பயப்படுற? வா, நாங்க எல்லாரும் இருக்கோம். வா வாம்மா. வாமா.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்த, பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஆ, பூஜைக்கு முன்னாடி கிருஷ்ணரை பத்தி யாராவது ஒரு பாட்டு பாடலாம். சீதா தான் நல்லா பாடுவாளே. சீதா, பாடுமா.
ராம் சீதா வாங்க. ராம் சீதா, நீங்க 2 பேரும் அடுத்த வருஷத்துக்குள்ள கிருஷ்ணரை மாதிரியே அழகா ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, பூஜை முடிஞ்ச பின்னாடி சாப்பாடு தானே? ஐயோ, ஆமாண்டா, இல்லைன்னா நீ சும்மா விட்டுற போறியா? கொஞ்சம் லேட்டானா போதுமே, சாமிக்கு வச்சிருக்கிற பலகாரத்தை போல நீ தின்னுட மாட்டியா? சரி சாப்பிடலாம் வா. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? கிருஷ்ணனை பத்தி அப்படியே தெய்வீகமா ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். அத சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. அது கிருஷ்ணா. கவிதையா? வேணாம் சித்தப்பா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், கவிதையும் வேண்டாம், நான் கிளம்புறேன். தேவையாடா உனக்கு இது? டேய், கோச்சுக்காதடா. நல்ல நாள் அதுமா எது கோச்சுக்கிற? வா, எல்லாருமே சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். வா, வாங்க 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 வாங்க. பிரியா, என்னங்க அத்தை? எங்க போற? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் தூங்க போறேன். இல்லையே, உன் வேலை இன்னும் முடியலையே. இதுல இந்த வீட்டோட எல்லா ரூம் சாவியும் இருக்கு. போய் எல்லா ரூமையும் பூட்டிட்டு வா. அத்தை, இதையும் நான் தான் பண்ணணுமா? மங்கா கிட்ட சொன்னா செய்வால.
காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப அசதியா இருக்கத்த. பிரியா, காலையில இருந்து நானும் சீதாவும் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு இல்லாத அசதி உனக்கு வந்துருச்சா? இத பார் பிரியா, கிருஷ்ணர் சிலையில விலை உயர்ந்த நகைகள் இருக்கு, தங்க தொட்டில் இருக்கு. அதனால எல்லா கதவுகளையும் நல்லா தாழ்பால் போட்டுட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கு. சரிங்க அத்தை.